காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். என்னால எழுப்பவே முடியல ஆண்டவரே. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், இயேசு உனக்கு சுகம் தரணும்னா அவர் சொல்லுவார் என்ன தெரியுமா? இதுவரையும் திருந்தலையா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு நான் எழுதிடுவேன். ஆனா நீ இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை கண்டு சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலையும் யாத்ராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். மோசே சொல்லுகிறார், ஆண்டவர் அவர்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நீங்க எங்க கூட வராம இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு எங்களை நீங்க கொண்டு போகாதீங்கன்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே டிராவல் பண்ற பிரயாணம் பண்ற ஒவ்வொரு பிரயாணத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவருடைய சமூகம் வரணும், ஆண்டவர் வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுனால தான் பள்ளம் வந்த போதும் குழி வந்த போதும் மேடு வந்த போதும் அவர் அவைகளையெல்லாம் தாண்டி போகிறதற்கு உதவியாக இருந்தது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? இது சரியா இது தவறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஒரு வெள்ளந்தி, அதனால ஏமாந்துட்டேன், நான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டேன், நான் அவங்கள நம்பிட்டேன், நான் இவங்களை நம்பிட்டேன்னு நிறைய பேர் ஏமாந்து போய் என்கிட்ட வந்து பரிதாப நிலைமையை சொல்லுவாங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இதுல உம்முடைய சித்தம் இருக்கா, உம்முடைய விருப்பம் இருக்கா, உம்முடைய சமூகம் என் கூட வருமானு கேட்டீங்கன்னா ஒண்ணுல அது தடைபட்டு போகும். இல்லாவிட்டால் தடையில்லாமல் தேவன் அந்த காரியங்களை உங்களுக்கு வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நிறைய நேரத்துல நான் பண்ணிடுவேன், என்னால செய்ய முடியும், எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இது என்ன ஒரு சாதாரணமான விஷயம்னு நீ போகும்போது தவறான இடத்துக்கு போயிடுவேன். தவறான காரியங்கள் உன் வாழ்க்கையில வந்துடும், தவறான மனிதர்களை கண்டு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்புறம் புலம்பி வருத்தப்பட்டு அப்செட் ஆகி ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்குள்ள விலகி போயிடுவேன். அதனால ஒரு விஷயம் தவறா ஒரு விஷயம் சரியானு கண்டுபிடிக்கிறதற்கு தேவ சமூகம் உனக்குள்ள வரணும். தேவ சமூகம் உனக்குள்ள வந்துச்சுன்னு வையேன், அது தப்பா இருந்தா கர்த்தர் அங்க கூட்டிட்டு போக மாட்டாரு. தேவ சமூகத்துல நீ அது சரியானு கேட்டனா எந்த தடை இல்லாம தேவன் அங்க உன்னை கொண்டு போவாரு. உன் திருமண விஷயமா இருக்கட்டும், உன் வேலை விஷயமா இருக்கட்டும், உன் படிப்பு விஷயமா இருக்கட்டும், இப்படி நீ கேட்கணும். உம்முடைய சமூகம் என் கூட வரலனா இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே, இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க. நிறைய பேர் எனக்கு அதை பண்ணி வைங்க இதை பண்ணுவீங்கன்னு தேவன்கிட்ட கேட்பேன். அவர் ஒரு வார்த்தையை தந்துட்டார்னா போவேன், இல்லைன்னா அவங்க எவ்வளவு காணிக்க தரட்டும், இல்லாட்டி எவ்வளவு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், எனக்கு உடன்பாடு இல்லை பிரதர்னு விலகிடுவாங்க. அதனால தான் லைஃப் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், இப்படி கேளுங்க, உங்க லைஃப் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது நல்லதா கெட்டதா சரியா தப்பான்னு ஆண்டவரே பார்க்கக்கூடிய அந்த தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரட்டும்னு ஜெபிக்கிறேன். தடைகளை எல்லாம் மாற்றும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். என்னால எழுப்பவே முடியல ஆண்டவரே. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், இயேசு உனக்கு சுகம் தரணும்னா அவர் சொல்லுவார் என்ன தெரியுமா? இதுவரையும் திருந்தலையா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு நான் எழுதிடுவேன். ஆனா நீ இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது.